வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு புகையிருந்த பாதைகள், பாலங்களை மீளக்கட்டி எழுப்பவும், விவசாய உதவிகளை வழங்கவும் இந்தியா தயாராக உள்ளது. ஜெய்சங்கர் உறுதி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதம். கிளிநொச்சியில் நிறுவப்பட்டுள்ள பெய்லி பாலம் அங்குரார்ப்பணம். நீங்கள் செய்தது சரியா? வரவு செலவு திட்டம் தோல்வி குறித்து கொழும்பு மேஜர் கேள்வி. எம்மை விமர்சிப்பதால் எவ்வித பயனும் கிடைக்காது, நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் முழு நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்கப் போவதில்லை, நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. வலிகாமம் வடக்கு தவிசாளர் சுகிதனுக்கு எதிராக என்பிபி பெண் உறுப்பினர் முறைப்பாடு. கைத்துப்பாக்கியுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பி முகநூலில் எழுந்தது சர்ச்சை. தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மூடி மறைக்க மறைமுக நடவடிக்கை, வைகோ கூட்டறிக்கை. தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதமேந்த காரணமான ஜேஆரின் சட்டம். கொக்கு தொடுவாயில் சிங்களவர்களுக்கு காணி வழங்க முடியாது, எதிர்ப்பு வெளியிட்ட ரவிகரன். தமிழர் தாயகத்தில் சீனா பாகிஸ்தான் காலூன்றுவதை உறுதி செய்யும் ஆவணங்கள் ஜெய்சங்கரிடம் தமிழரசு நேற்று நேரில் சமர்ப்பித்தது என தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தினை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றைய தினம் கையளித்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, உங்கள் நாடு டிட்வாஸ் புயலில் இருந்து மீண்டு வரும் நிலையில் இலங்கையின் நிவாரணம் மற்றும் மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு இந்தியா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து ஆராய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை எனது விசேட பிரதிநிதியாக அனுப்புகின்றேன். அயலவருக்கு முன்னுரிமை எனும் எங்கள் கொள்கை மற்றும் முதலில் பதிலளிப்பவராக இருப்பதற்கான எங்கள் உறுதிப்பாட்டின்படி திடீரென ஏற்பட்ட சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்காக சாகர்பந்து நடவடிக்கையை நாம் ஆரம்பித்தோம். இந்திய கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் நிவாரணப் பொருட்களையும் அவசரமாக தேவையான பொருட்களையும் கொண்டு வந்தன. அவர்கள் மீட்கும் நடவடிக்கைகளுக்கு உதவியதோடு அவசர மருத்துவ சேவைகளை வழங்கவும், பாதிக்கப்பட்ட தகவல் தொடர்பு கட்டமைப்புகளை மீளமைக்கவும் இந்திய விசேட குழுக்கள் அனுப்பப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களை காப்பாற்ற சாகர்பந்து நடவடிக்கை உதவியதோடு இது எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் பரந்த மற்றும் ஆழமான வெளிப்பாடாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை தற்போது அடுத்த கட்டம் குறித்து கவனம் செலுத்தியுள்ள வேளையில் நம்பகமான பங்காளியாகவும் நம்பகமான நண்பராகவும் இந்தியா சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன். இலங்கை மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் அவர்களின் தாங்கிக் கொள்ளும் சக்தியை உறுதிப்படுத்துவதிலும் கடந்த காலத்தை போன்றே நாங்கள் உங்களுடன் தோளோடு தோள் நிற்போம். இந்த சூழலில் இந்தியா ஒரு விரிவான சலுகை பொதியை வழங்குகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சலுகை பொதி எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்தலாம் என்பது குறித்து உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாடுமாறு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அறிவித்துள்ளோம். இலங்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையாக எழுச்சி பெறும் என்று நான் நம்புகின்றேன். இந்த பயணத்திலும் தேசிய அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்திலும் இந்தியா எப்போதும் இலங்கைக்கு நெருக்கமாக இருக்கும். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, எனது மேலான இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என அதில் உள்ளது. கொழும்பு மாநகர சபை தோற்கடிக்கப்பட்டிருப்பது தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தை அல்ல, மாறாக உங்களது மனசாட்சியின் வரவு செலவு திட்டத்தை ஆகும். நீங்கள் செய்தது சரியா என உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் என கொழும்பு மாநகர சபை மேஜர் விராக்கெலி பல்தார் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவர் சபையில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட வாக்களிப்பின் போது கொழும்பு வாழ் மக்கள் தொடர்பாகவே தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் கடந்த 6 மாதங்களாக தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தின் கீழ் இந்த சபையில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கைகளை நீட்டினோம். அனைத்து உறுப்பினர்களுடனும் மிகவும் நட்புறவுடன் அன்பாகவும் கட்சி பேதமன்றி கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டோம். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்தின் நிதியின் குறைபாடுகள் தொடர்பில் நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் கையாண்டோம். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் கட்சி பேதமன்றி நாங்கள் அது தொடர்பில் செயற்பட்டோம்.
அதனால் எமது ஆட்சி மிகவும் நியாயமானது, சாதாரணமானது என நாங்கள் நம்புகின்றோம். அந்த நியாயமான நடவடிக்கைகளுடன் நாங்கள் எதிர்பார்த்த விடயம் இடம்பெறவில்லை என்றாலும் இன்று நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பது தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தை அல்ல, மாறாக நீங்கள் தோற்கடித்திருப்பது உங்களது மனசாட்சியின் வரவு செலவு திட்டத்தையாகும். என்றாலும் எமது அரசியல் மாற்றமானது ஆரம்பத்தில் மாற்றமானது, இறுதியிலும் மாற்றமானது, நாளைய தினமும் அவ்வாறே மாற்றமானதாகும். அந்த மாற்றத்தை நாங்கள் பாதுகாப்போம். இறுதியாக சொல்ல விரும்புவது, மோசமானவர்கள் கெட்ட செயலை செய்வது அது சாதாரண விடயமாகும். ஆனால் நல்லவர்கள் கூடாத விடயம் ஒன்று இடம்பெறும் போது அதற்கு இணங்குவதுதான் இதனை விடவும் பயங்கரமானதாகும். அதனால் உங்களுடன் இணைந்து எதிர்காலத்திலும் கொழும்பு வாழ் மக்களுக்கு சாதாரணமான ஆட்சியை கொண்டு செல்ல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பெய்லி பால தொகுதிகளை பயன்படுத்தி இந்திய ராணுவம் பொறியியலாளர்களினால் கிளிநொச்சியில் நிறுவப்பட்டுள்ள 120 அடி நீளமான பெய்லி பாலம் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரால் மெய்நிகர் முறையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பரந்துபட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து வெளிவிவகார அமைச்சர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தையும் சந்தித்து பேசினார். அதன் பின்னர் இந்திய அனுசரணையுடன் கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்பட்ட பெய்லி பாலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஆகியோரால் மெய்நிகர் முறைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நித்பா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு அனர்த்தங்களின் விளைவாக நாடளாவிய ரீதியில் முக்கிய வீதிகள், பாலங்கள், தண்டவாளங்கள் என போக்குவரத்துக்கும் இணைப்பை பேணுவதற்கும் அவசியமான உட்கட்டமைப்புகள் முழுமையாகவும் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும் வீதி போக்குவரத்தை சீரமைக்கும் வகையில் பெய்லி பிரிட்ஜ் எனப்படும் தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கு அவசியமான உதவிகள் இந்தியாவினால் வழங்கப்பட்டன. பெய்லி பிரிட்ஜ் என்பது இரும்பிலாலான பகுதிகளை உரிய இடங்களில் பொருத்தி தற்காலிகமாக நிர்மாணிக்கப்படும் பாலமாகும். அதன்படி இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட பெய்லி பால தொகுதிகளை பயன்படுத்தி இந்திய ராணுவ பொறியியலாளர்களினால் கிளிநொச்சியில் நிறுவப்பட்டுள்ள 120 அடி நீளமான பாலமே இன்று அமைச்சர்களான ஜெய்சங்கர் மற்றும் விஜித கேரத்தினால் மெய்நிகர் முறையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ராஜபக்சக்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கிறது. எம்மை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பயனும் கிடைக்காது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாத்தாண்டிய பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தங்களால் மதத்தலங்கள் சேதமடைந்துள்ளன. அவற்றை புனரமைப்பதற்கு அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் மதத்தலங்களுக்கு தேவையான வசதிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். அரசாங்கம் எம்மை விமர்சித்துக் கொண்டு கஞ்சா வளர்க்கிறது. குற்றவாளிகளுக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது அரசாங்கத்துக்குள் தான் சகல குற்றவாளிகளும் மோசடியாளர்களும் உள்ளார்கள். ராஜபக்சக்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள், பேசுபவர்கள் அரசு அதிகாரத்தால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். எம்மை விமர்சித்துக் கொண்டிருப்பதனால் எவ்வித பயனும் கிடைக்காது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் வழமையான மாகாண நிதி ஒதுக்கீடுகளுக்கு அப்பால் மத்திய அரசாங்கத்தின் நிரல் அமைச்சுக்களிடமிருந்து நிதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே அதற்கேற்ற வகையில் இப்போதே திட்டங்களை தயாரிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணிமின் சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான திட்ட முன்மொழிவுகளை ஆராயும் விசேட உயர்மட்ட கூட்டம் நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் எமது அலுவலர்கள் பலர் முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குகின்றார்கள். நாம் மக்களுக்காக நேர்மையாக செயல்படும் போது எதற்கு மஞ்ச தேவையில்லை.
அதிகாரிகள் துணிவாகவும் விரைவாகவும் முடிவெடுத்து செயலாற்ற வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி ஆணையாளருக்கும் மேலான பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கிறேன். பல விரைந்து செயல்பட்டது, அது அந்த அடிப்படையில் நடைபெற்றது. மற்றது உள்ளாட்சி உதவி ஆணையர்களும் விரைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த செயலாளர்களும் சேர்ந்து செயல்பட்டபடியே நடந்தது. அவை அது வடிவாக செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டோம். நாங்கள் எங்களுக்கு கொழும்புக்கு போய் வரோம். அடிக்கடி கொழும்புக்கு நாங்கள் போகிறோம். ஏன் ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்து கலைக்க தெரியாதா கண்டா அப்புறம் என்னது செக்ரட்டரி இருப்பானே என்னது என்ன பிரியோசனம் கூட நாங்கள் செய்யலையே. அது ஒரு வருஷத்துக்கு மேலேயாச்சு இல்லை. அது என்ன அந்த அந்த எங்கள் பதவி ஏதோ இல்லையா இப்போ அது ரெண்டாலும் ஏதோ ஒன்று செய்யத்தானே நான் வேலை செய்யத்தான் சிலருக்கு நான் உங்களையும் தான் இருந்தான் இவருக்கு இல்லை என்னத்துக்கு நான் பதவியில் இருந்து என்ன பிரியோசனம் பாருங்க செய்யாடி என்ன பதவியில் இருக்கிறதுக்கு செய்யறோம். இது வேற போகணும், எங்களுக்கு முதலீட்டாளர் வரணும், எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தர வேணும், எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் கூட வேணும். அது நடக்கிறது. ஆனால் அந்த முயற்சிக்கு அந்த செயலாளர்கள் தான் நிறைய அதெல்லாம் உங்களுக்கு வருமானம் இருக்குதானே, வருமானம் பெறுது தானே. அந்த அந்த முயற்சிகளால் உங்களுக்கு தான் நாங்கள் வருமானத்தை கூட்ட வேணும் சபையில். அது அப்படியே உங்களுக்கு செய்யலாட்டின்னா அடுத்த அதிகாரியை கேட்கலானே, உங்களுக்கு அடுத்த மேல் அதிகாரியை தையிட்டியில் இடம்பெற்ற சம்பவமானது மிகவும் மூர்க்கத்தனமானது, கண்டிக்கத்தக்கது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். பிக்குகள் எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் அவர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளும் போலீசார் இந்து மத குருவை நடத்திய விதம் கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முற்போக்கான சில விடயங்களை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது பிற்போக்கான மூர்க்கத்தனமான கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது போன்ற விடயங்கள் நடக்கும் போது அதனை நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியாது. தையிட்டியில் இடம்பெற்ற மூர்க்கத்தனமான செயல்பாட்டினை, பலாத்காரமான செயல்பாட்டினை நாங்கள் கண்டிக்கின்றோம். காவியுடை தரித்த படித்த இந்த துறவியை மிக கேவலமான முறையில் போலீசார் நடத்தியுள்ளனர். அதே நேரம் சில பிக்குகள் எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் அவர்களை மிக கண்ணியமாக அணுகுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் மீண்டும் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் முழு நாட்டின் அதும் ஆட்சியை தீர்மானிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் 3 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் 3 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். கடந்த காலங்களிலும் இதே போன்ற வெவ்வேறு உள்ளூராட்சி மன்றங்களில் வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைந்தன, சில நிறைவேற்றப்பட்டன. நாம் ஆட்சியமைத்த சபைகளில் கூட சில சந்தர்ப்பங்களில் வரவு செலவு திட்டம் முதல் சந்தர்ப்பத்தில் தோல்வியடைந்தது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ள சபைகளிலும் சில வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன. இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் யார் எவ்வாறு வாக்களித்தனர் என்பதை எம்மால் கூற முடியாது. அனர்த்தங்களின் போது மக்களின் நலனுக்காக மாத்திரமே நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எந்த வகையிலும் அவற்றின் மூலம் நாம் வாக்குகளை பெற எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது இந்த முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். கொழும்பு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தானே அதனை மேஜர் என கூறியிருக்கின்றார். எந்த அரசியலமைப்பில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. வரவு செலவு திட்டம் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதனை சமர்ப்பிக்க முடியும். மீண்டும் தோல்வியடைந்தால் தலைவர் மற்றும் மேஜர் தொடர்ந்தும் 2 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிக்க முடியும் என்பதே சட்டமாகும். மாறாக கொழும்புக்கு மாத்திரம் வேறு சட்டம் இல்லை. இன்னும் 2 வாரங்களில் மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அதனை நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவளிப்பர் என்று நம்புகின்றோம். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தால் மாத்திரம் முழு நாட்டின் ஆட்சியையும் மாற்றிவிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குளாய் முகத்துவாரத்தில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கொக்கு தொடுவாய் பகுதியில் காணி வழங்குவதற்கு
எடுக்கப்படுகின்ற முயற்சிக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்த பாதிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கொக்குளாய் முகத்துவாரத்தில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் வெள்ள பாதிப்பை எதிர்கொள்வதனால் அவர்களை கொக்கு தொடுவாயில் மாற்று வாழ்விடம் அமைத்து குடியேற்றுவது தொடர்பில் பேசப்பட்டது. இதன்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார். கொக்குளாயில் குடியேறியுள்ள குறித்த பெரும்பான்மையின மீனவர்கள் பருவகால மீன்பிடியில் ஈடுபடுவதற்காகவே ஆரம்பத்தில் கொக்குளாய் நோக்கி வருகை தந்தனர். அங்கு தங்கியிருந்து பருவகால மீன்பிடியில் ஈடுபட்டு பின்னர் பருவகாலம் முடிவிட்டதும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி செல்வார்கள். அந்த வகையில் கொக்குளாயில் குடியேறி தங்கியுள்ள சிங்களவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள வர்த்தமானியும் என்னிடம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 1984 ஆண்டு கொக்குளாய் முகத்துவாரத்தில் இருந்த தமிழ் மக்கள் இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிற்பாடு எமது தமிழ் மக்களின் பூர்வீக வாழிடங்களை ஆக்கிரமித்து பெரும்பான்மையின மீனவர்கள் குடியேறினர். எமது தமிழ் மக்களுக்குரிய 20 ஏக்கருக்கு மேற்பட்ட பூர்வீக தனியார் காணிகள் இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டு இவ்வாறு பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேற்றப்பட்டுள்ளார்கள். கொக்கு தொடுவாயில் இவ்வாறு எமது தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக காணிகளை அபகரித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள அவரது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவினால் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து சமூக தலைவர்கள் தங்களது மதிப்பீடுகள் மற்றும் நிலைமைகளை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். இதன்போது டித்வா சூறாவளிக்கு பின்னரான மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் மீள்கட்டுமான நடவடிக்கைகளுக்காக இந்தியா முன்மொழிந்துள்ள விரிவான உதவி திட்டங்கள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் விளக்கினார். மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனர்த்த காலத்தில் இந்திய அரசு வழங்கிய உடனடி உதவிகளுக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்ததுடன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான இத்தகைய மனிதாபிமான ஒத்துழைப்பு பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்கு மிகவும் முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பு டித்வா சூறாவளிக்கு பின்னரான இலங்கையின் மீள்கட்டுமான முயற்சிகளில் இந்தியா மற்றும் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்துக்கு இடையிலான தொடர்பையும் பரஸ்பர நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பில் மனோ கணேசன், செந்தில் தொண்டமான், ஜீவன் தொண்டமான், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், மருதபாண்டி, ராமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன 1979 ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக பயங்கரவாத தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற சிந்தனையை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதைத்தது என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. 1979 ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 100 பேரே ஆயுதமேந்திய குழுக்களாக காணப்பட்டனர். இந்த விடயம் அன்று நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. அன்று வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் பெருவாரியான சிந்தனை கோட்பாடுகள் இருக்கவில்லை, அது பரப்பப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனால் JR கொண்டு வந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் 6 மாதங்களில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் சக்தி வாய்ந்த ஆயுத போராட்ட குழுவாக மாற்றமடைந்தனர். ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி போராடுவதை தவிர பேச்சுவார்த்தையில் உங்களிடம் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற எண்ணம் இந்த சட்டம் உருவாக்கியது. அதையே தென்பகுதியில் JVPயும் செய்வதற்கு காரணமானது. இந்த நாட்டில் நமது பிரச்சனைகளை தீர்ப்பதென்றால் ஆயுதம் ஏந்துவதுதான் தீர்வாகும் என்பதை இந்த சட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது. அதற்கு காரணம் பயங்கரவாத செயற்பாடுகளற்ற பல விடயங்களை பயங்கரவாதமாக விளக்கப்படுவதாகும். 40 ஆண்டுகளாக இருக்கும் சட்டத்தை இந்த அரசும் கொண்டு வந்திருக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த முன்னணி தெரிவித்துள்ளது. ஈழத்தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை கோரிக்கையை மூடி மறைக்கவும் சுதந்திர தமிழீழ கோரிக்கையை நீர்த்துப்போகச் செய்யவும் சிங்கள அரசின் மறைமுக நடவடிக்கைதான் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கை என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, திராவிட தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் உள்ளிட்ட பலர் விடுத்துள்ள கூட்டறிக்கை இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்றது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் ஒரு அமைப்பு ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் தமிழீழ மக்களுக்கு சுயாட்சி அதிகாரங்களை தர வேண்டும் என்று ஒரு போலி நாடகத்தை நடத்த முனைந்து இந்திய அரசுக்கு, தமிழக அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் இந்திய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் உலக நாடுகளும் உணர்ந்து
ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை நடத்த முன்வர வேண்டும். சுதந்திர தமிழகத்துக்கு ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழர் காணிகளில் குடியேற்றப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஈழத்தமிழர் தாயகத்திலிருந்து சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அதற்கான ஆயத்த வேலைகளை செய்ய தமிழகத்தில் உள்ள தமிழர்களும் புலம்பெயர் வாழ் தமிழர்களும் கடமையாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டறிக்கையின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் பிரதேச சபை பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான காணொலிகள் வெளியாகி இருந்தன. இதன்போது அர்ச்சுனா எம்பியின் இடுப்பில் துப்பாக்கி அமைப்பை ஒத்த பொருள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் கூறப்படுகின்றது. சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் குறித்த இடத்தில் கூடியிருந்த உறுப்பினர்கள் அர்ச்சுனாவை நோக்கி எழுப்பிய கேள்விகளால் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் அர்ச்சுனாவை நோக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் முதலில் மரியாதையுடன் கதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தையிட்டி தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. தையிட்டி கதை தையிட்டியுடன், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல் அரசியல் செய்து வாழாதீர்கள் என கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் கடும் தொனியில் கருத்து வெளியிட்டுள்ள அர்ச்சுனா, தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான், இருந்து குளறுங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டியுள்ளார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள், சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த இடத்தில் நின்றபோது அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததை அவதானிக்க முடிந்தது. இது தொடர்பான காணொலிகள் வெளியாகி இருந்தன. இதன்போது அர்ச்சுனா எம்பியின் இடுப்பில் துப்பாக்கி அமைப்பை ஒத்த பொருள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சுட்டிக்காட்டி கூறப்படுகின்றது. இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கையில் புகையிரத பாதைகள் மற்றும் பாலங்களை மீள கட்டியெழுப்புதல், விவசாயத்துறையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக உள்ளது. வலுவான சட்ட நிர்வாகம் மற்றும் நிறுவன கட்டமைப்புகளின் ஆதரவுடன் பேரிடர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வினைத்திறன் மிக்க பொறிமுறைகளை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் பிரதமரிடம் எடுத்துரைத்தார். நாடு மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொண்ட போது இந்திய அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்காக தனது நன்றியையும் பாராட்டையும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று செவ்வாய்க்கிழமை அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினார். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கை மீள கட்டியெழுப்பும் பணிகளை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு அங்கமாகவே இந்த சந்திப்பு அமைந்தது. இலங்கையில் புகையிரத பாதைகள் மற்றும் பாலங்களை மீள கட்டி எழுப்புதல், விவசாயத்துறையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். Honorable Vijita Herath, Foreign Minister of Sri Lanka, High Commissioner Santosh Jha, members of our two delegations, friends from the media, good morning, namaskar, ayubavan, vanakkam. As you are all aware, I am here as special envoy of Prime Minister Narendra Modi and carrying a message for President Anurag Kumar Dissanayake. The President was kind enough to receive me this morning, and we had a detailed discussion on the damage caused by Cyclone Ditwa. The letter from Prime Minister Modi that I handed over builds on our first responder role and commits a reconstruction package of $450 million to Sri Lanka. Our talks centered around how expeditiously this commitment can be delivered. As your closest neighbor and in line with our neighborhood first and Mahasagar policies, it was only natural that India stepped forward at a time when Sri Lanka faced a crisis. We have done so when you were going through economic difficulties as well. In the case of Cyclone Ditwa, you would appreciate that India has also been a strong advocate of cooperative disaster response. The Coalition for Disaster Resilient Infrastructure was a notable initiative that we led in this regard.
India's relief and assistance mission, Operation Sagar Bandhu, commenced on the very day that Cyclone Ditwa made landfall. Our aircraft carrier, INS Vikrant, and another ship, INS Udaygiri, were present at Colombo and delivered relief materials, and thereafter also deployed helicopters. Thereafter, a number of Mi-17 helicopters of the Indian Air Force were active for a period of more than 2 weeks in Sri Lanka. An 80-member National Disaster Response Force contingent arrived simultaneously and conducted rescue and relief operations. The Indian Army set up a field hospital with 85 medical personnel near Kandy, giving emergency care to more than 8,000 people. 2 modular Bhishma emergency care units were also airlifted to Sri Lanka and utilized. Given the scale of the damage, restoring connectivity was clearly an immediate priority, and this was in fact discussed between His Excellency President Desanayake and Prime Minister Modi in their telephone call. A large number of Army engineers erected a Bailey Bridge transported by C-17 aircraft at Kilinochchi, which Minister Herath referred to earlier in his remarks. 1 more Bailey Bridge at Chilau is currently under construction. Overall, Operation Sagar Bandhu delivered over 1,100 tons of relief material, including dry rations, tents, tarpaulins, hygiene kits, essential clothing, and water purification kits. About 14.5 tons of medicines and medical equipment were also provided. Yet another 60 tons of equipment was brought to Sri Lanka to assist the relief operations. Recognizing the urgency of rebuilding, Prime Minister Modi directed that we now engage with the Sri Lankan government to address their priorities in that regard. The assistance package that we have proposed is worth $450 million. It will include $350 million in concessional lines of credit and $100 million of grants. This package is being finalized in close consultation with the government of Sri Lanka. Our assistance will cover sectors worst affected by this cyclone, including 1. Rehabilitation and restoration of road, railway, and bridge connectivity. 2. Support for construction of houses fully destroyed and partially damaged. 3. Support for health and education systems, in particular those that have been damaged by the cyclone. 4. Agriculture, including to address possible shortages in the short and medium term. And 5. Working towards better disaster response and preparedness. We are conscious that work towards mitigating the impact of Cyclone Ditwa on the people of Sri Lanka must be done in the quickest time possible. We are discussing an effective coordination mechanism for earliest possible delivery. Let me also add that there are other ways by which India can and will be of support to Sri Lanka. You are a significant tourism economy, and Minister, let me assure you that we will continue to encourage tourism traffic from India in that regard. Similarly, an increase in foreign direct investment from India can also boost your economy at a critical time. Our discussions will therefore keep in mind promoting a deeper cooperative relationship between our 2 countries. Friends, we fully recognize that this is a very difficult period for Sri Lanka. Just as it was recovering from the economic crisis of 2022, this natural disaster has created new difficulties. We have seen in the past the strong resolve and strength among the people of Sri Lanka to overcome challenges and to march ahead. I can assure you that India stands firmly with Sri Lanka
more than ever before. And I'm sure that Sri Lanka will once again demonstrate its great resilience in recovering from this adversity.